ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளான சூப்பரான டேஸ்டான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுனாங்க. வாங்க எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு இந்த அளவு தின் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணி கட் பண்ணதுக்கு, ஏன்னா அதில் உள்ள ஸ்டார்ச் எல்லாம் வெளியேறி இருந்துங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வாஷ் பண்ணி நல்லா வடிகட்டி தண்ணியே இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் சிக்கன் பவுடர் சேர்க்குறனால சில்லி பவுடர் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் சிக்கன் பவுடர் சேர்க்கலன்னா சில்லி பவுடர் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய சாய்ஸ் தாங்க, நீங்கள் என்ன சிக்கன் பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சிக்கன் பவுடர் சேர்த்து செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளி சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கன் பவுடரில் ஆல்ரெடி உப்பு இருக்கிறனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 லெமன் அளவுக்கு பிழிஞ்சு விட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுருங்க. இன்னும் மிக்சிங் முடியலைங்க. ஊறி வந்ததுக்கு அடுத்து பொரிக்க போகிற ஸ்டேஜில் நான் வேறு இன்னொன்று சேர்ப்பேன். அது என்னன்றதை பார்க்கலாம். இப்போ 1/2 அன் ஹவர் நல்லா ஊறி வந்துருச்சு. மசாலா நல்லா உருளைக்கிழங்குல ஒட்டி வந்துருச்சு. நான் சொல்கிற இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்குலேருந்து மசாலா பிரிஞ்சு போகாதுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரை கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டே சேர்த்து வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி உருளைக்கிழங்குலேருந்து தண்ணி பிரிஞ்சு ஒரு மாதிரி தண்ணியாக இருக்குங்க. இந்த மாதிரி செய்யல தண்ணி பிரிஞ்சு வராமல் நல்லா மசாலா ஃபுல்லாக உருளைக்கிழங்கு கோட்டிங் ஆகி இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நல்லா ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலாலாம் நல்லா டிப் பண்ணி ஒவ்வொரு உருளைக்கிழங்காக போடுங்க ஸ்லோவாக. மொத்தமாக அப்படியே போட்டிங்கன்னா ஒரு மாதிரி எல்லாம் ஒன்று போல் ஒன்றா ஒட்டிடும். இந்த மாதிரி போடையில் நமக்கு அழகாக கிறிஸ்பி ஆகி சூப்பர் டேஸ்ட்டில் வரும். இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா ஃபுல்லாமே உருளைக்கிழங்குல மட்டும்தான் ஒட்டியிருக்கும். எண்ணெயில் போய் சேராதுங்க. நான் இப்போ எடுக்கையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ஆயில் எப்படி போடணுமோ அப்படியே தான் இருக்கும். எண்ணெய் மசாலா கீழே இறங்கியிருக்காது. கொஞ்சம் கூட எண்ணெயில் போய் அந்த மசாலா இறங்கியிருக்காது. ஃபுல் மசாலா உருளைக்கிழங்குல தான் ஒட்டியிருக்கும். பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இந்த ஸ்டேஜ் வர வரையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதாவது வெளியே லேயர் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செய்யலை. இப்படி தூக்கி கரண்டியில் இப்படி தட்டையில் அந்த கரண்டியோட தட்டையில் ஒரு மாதிரி அந்த முறுமுறுங்கிட்டு இருக்கையில் ஒரு சவுண்ட் வரல, அந்த சவுண்ட் வரும். உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஆயிலில் ஒரு டஸ்ட்டு கூட இல்லைங்க. நான் அகெயின் பொரிச்சு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா இதையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக இருக்கிற மசாலா வேஸ்ட் பண்ணாமல் அதில் ஒரு கொத்துலேருந்து 2 கொத்து கருவேப்பிலையை நல்லா உருவி போட்டு அதோட பரட்டி மசாலாவை நல்லா ஆயிலில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு சூப்பரான எம்மியான டேஸ்டான உருளைக்கிழங்கு வறுவல் அதாவது ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் கிட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா வெறும் வாயிலே அப்படியே சூப்பராக சாப்பிடுவாங்க. வெளியே கண்டமணி சிப்ஸ் வாங்கி தராமல் இந்த மாதிரி செஞ்சு ஹெல்த்தியாக வீட்டில் வெறும் வாயில் கூட சாப்பிட கொடுங்க. ரொம்ப ஹெல்தி. அந்த கருவேப்பிலையோட சாப்பிடையில் ஹேர் எல்லாத்துக்குமே நல்லதுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு அசுத்துங்க. இது எல்லா சாதத்தோடையும் சூப்பராக அட்டகாசமாக காம்பினேஷன் ஆகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தவொடனே அப்படியே நாக்கு ஊறிடுச்சுங்க. அதனால் நான் ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அவங்க ஆப்ஷனை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.